ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம மகாலட்சுமி தேவியை எப்படி அலங்காரம் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு அங்குலம் ஒரு கை சைஸ்க்கு குட்டியான ஒரு மகாலட்சுமி வந்து பித்தளையில் நான் வாங்கி வச்சுருந்தேன். அவங்களுக்கு தான் இன்றைக்கி அலங்காரம் பண்ணி பூஜையில் அமர்த்த போகிறோம். இப்போ பாருங்க, இவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க போறோம். மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது எப்பவுமே கீழ இருந்து தான் மேல வச்சுட்டு போணும். முதல்ல நான் தாமரையில ஒண்ணு வச்சிருக்கேன். அடுத்து அவங்க பாதங்களுக்கும் நடுவுல ஒண்ணு வச்சிருக்கேன். கடைசியா கோபுரத்துக்கும், தலைக்கும் சேர்த்த மாதிரி ஒண்ணு வச்சிருக்கேன். அடுத்து பாருங்க, 2 கைகளுக்கும் வச்சுக்கிறேன். அந்த தாமரை ஏந்தி அழகா 2 கைகள் வச்சிருக்காங்க இல்லையா? அந்த கைகள்லயும் 2 மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு மஞ்சள் வச்சுக்கிறேன். அதுக்கேத்த மாரி குட்டியா பிடிக்கிற மாதிரி. அடுத்து பாருங்க, இப்போ அம்மனுக்கு வந்து குங்குமம் வைக்க போறேன். கீழ இருந்து அப்படியே மஞ்சள் வச்சுட்டு வந்தோமோ, அந்த மாதிரி கீழ இருந்து அப்படியே அம்மனை எடுத்துட்டு போணும். எப்பவுமே கீழ இருந்து தான் வைக்கணும் மஞ்சள் குங்குமம் பொறுத்தவரைக்கும். அத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேலேருந்து கீழ வரக்கூடாது. கீழ இருந்து தான் மேல போணும். அவங்க பாதங்கள்ல இருந்து தான் மேல போணும். எனக்கு வந்து இந்த தலையில வந்து நல்லா ஒரு கிரீடம் மாரி வைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் மஞ்சள் குங்குமத்திலேயே. அத வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா அழகா இருக்கும். பெரிய சிலை வாங்கி வச்சு கும்பிட முடியல அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க. என்கிட்ட பாருங்க இந்த சின்ன மகாலட்சுமி தாயார் தான் இருக்காங்க. ஆனா அவங்கள வந்து நான் எப்படி அலங்கரிக்கிறேன் அப்படின்றத பாருங்க. நமக்கு வந்து இவங்கள அலங்கரிச்சு பார்த்து அதில வந்து வச்சு கும்பிடுறது வந்து ஒரு மன நிறைவே கிடைக்கும். உங்களால பெருசு வாங்க முடியல அப்படின்னா, என்ன மாதிரி இந்த மாரி குட்டி குட்டியா வாங்கிக்கோங்க. இப்ப பாருங்க, அவங்களுக்கு வந்து எவ்வளோ அழகா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டோம். அடுத்து தாய வந்து கீழ வைக்க முடியாது இல்லையா? மகாலட்சுமிய வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும். அதில தான் வச்சு வைக்கணும். இத வந்து இவங்கள வந்து அப்படியே எடுத்து வைக்காம, அக்ஷதை போடணும். அக்ஷதை போட முடியல அப்படின்ற பட்சத்தில அரிசி போடணும். அரிசி எடுத்து அதனால நான் இத ஃபுல்லா நிரப்பிக்கிறேன். எப்பவுமே மஞ்சளு, நெய்யு போட்டு அக்ஷதை வைப்பாங்க அரிசியில இது பண்ணி. எனக்கு வந்து அக்ஷதைய வந்து அடுத்த வாட்டி என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியல. அதனால நான் இந்த வாட்டி அரிசி வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி அக்ஷதை தான் ஒரு வாட்டி வச்சிருந்தேன். அத எடுத்துட்டு அப்புறம் கோழிங்களுக்கு தீவனமா போட்டேன். அந்த மாதிரி போடலாமா என்னன்றது தெரியல. யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. அக்ஷதை போடுறோம். அரிசி என்ன நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்திப்போம். அக்ஷதை வந்து என்ன பண்றதுன்னு தெரியாததுனால கோழிங்களுக்கு போட்டேன். அடுத்த வாட்டி என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்குள்ள யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அக்ஷதைலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம், அவங்கள அமர்த்துறதுக்காக ஒரு ரூ. 1 காயின வந்து நான் இங்க வைக்கிறேன். ரூ. 1 காயின் தங்க காயின் வந்து வைக்கலாம். தங்க காயின் வைக்க முடியாதவங்க வந்து ரூ. 1 காயின் வச்சுக்கலாம். ரூ. 1 காயின் வச்சு, அது மேல வந்து இந்த அம்மன அமர்த்தணும். அப்பா பாருங்க, எவ்ளோ அழகா இருக்கு கண்ணு குளிர இல்லையா? பார்க்கும்போதே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இப்ப இவங்கள வந்து அமர வச்சாச்சு. நான் வந்து ரூ. 5 நாணயங்கள இப்ப தான் சேமிச்சு வச்சுட்டு வரேன். 108 இல்ல 109 ரூ. 5 காயின் வச்சு அத வச்சு பூஜை பண்ணுவாங்க. என்கிட்ட அவ்வளோ கிடையாது. ஒரு 15 காயின் கிட்ட தான் இருக்கு. இப்ப தான் இந்த ஒரு வாரமா தான் சேர்த்து ஆரம்பிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் சேர்த்து முடிப்பேன்னு நெனைக்கிறேன். இந்த காயினுங்கள வச்சு அவங்கள சுத்தி அலங்காரம் பண்ணிக்கணும். இப்படி தான் அலங்காரம் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு புடிச்ச மாதிரி எப்படி வேணாலுமே அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம். என்கிட்ட இருக்கிற ரூ. 5 காயினு இவ்வளோ தான் இருக்கு இப்போதைக்கு கம்மியா. அதனால அக்ஷதை நெறைய போட்டுட்டு, மேல வந்து ரூ. 5 காயின் கம்மியா வச்சிருக்கேன். இப்பதான் ரொம்ப ஹைலைட்டான ப்ராடக்ட். இது வந்து சிட்டி காஜ்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அம்மனுக்கு வந்து போடுற வளையலு. இது வந்து மகாலட்சுமி தாயார் கையில வந்து தாமரை வச்சிருக்காங்கல்ல, அது உள்ள வந்து அழகா மாட்டி விடலாம். 3, 3ன்னு சொல்லிட்டு மஞ்சள், பச்சை, சிகப்பு இல்ல சிகப்பு, மஞ்சள், பச்சை ஏதோ ஒண்ணு. 3, 3 கலர்ல 2 சைடும் நல்லா கியூட்டா எவ்வளோ குட்டியா அழகா இருக்காங்க பாருங்க அந்த வளையல் போட்ட உடனே. அந்த வளையல் வந்து 2 பேருக்கும் 2 கையிலயும் 2 சைடும் வந்து 3, 3 போட்டு விட்டுட்டேன். 3 கலர்லயும் போட்டு விட்டுட்டேன். நல்லா அழகா இருப்பாங்க பார்க்கறதுக்கு. வளையல் போட்டுவிட்டு பார்த்ததும் பாருங்க, எவ்ளோ அழகா இருக்காங்க இந்த அம்மா. இப்போ இவங்கள இப்படியே வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இல்ல இல்ல இவங்களுக்கு உகந்த பொருட்களான தாமரை விதை, குன்றின் மணி, கோமதி சக்கரம், சோழி இது எல்லாமும் வச்சுமே அலங்காரம் பண்ணிக்கலாம். தாமரை விதைய வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து அவங்களுக்கு முன்னாடி வைக்கணும் அப்படின்றதுனால வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் எங்க வாங்குனேன் அப்படின்றத அடுத்த வீடியோல குடுக்குறேன். அவ்வளோதான். இவங்க முன்னாடி ஒரு பூ வச்சுட்டு அலங்காரம் பண்ணி முடிச்சு, சாமி கும்பிட்டோம் அப்படின்னா, அவ்ளோ அழகா இருப்பாங்க பார்க்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.